வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்டின்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். நீங்க வந்து உங்க மனசுல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நெனச்சுக்கலாம். 4 பயல் வச்சிருக்கேன். ஸோ பயல் 1 வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் எது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆரஞ்ச் ஃப்ரூட், செகண்ட் ஒன் வந்து கோகனட், தேர்ட் ஒன் வந்து ஆப்பிள், ஃபோர்த் ஒன் வந்து பைனாப்பிள். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டைம் பீரியட் பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயம் எவ்வளோ நாளுக்குள்ளே முடியும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெயின் பேஸ் கார்டு மாதிரி. ஸோ பயல் 1, பயல் 2, பயல் 3, பயல் 4. ஓகே, ஸோ 4 கார்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து உங்களுடைய ரீசன். ஸோ நீங்கள் நினைக்கிற கொஸ்டின் ஸோ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, ஓகே, ஸோ என்ன ஹிண்ட் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இது வந்து பயல் 1, பயல் 1, பயல் 2, பயல் 3, பயல் 4. ஓகே, ஸோ 3 கார்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஹிண்ட், என்ன ரீசன், ஓகே, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். பயல் 1, பயல் 2, பயல் 3, பயல் 4. ஸோ ஃபைனலாக இந்த கார்டும் பார்த்துடலாம். பயல் 1, பயல் 2, பயல் 3, பயல் 4. ஓகே, ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பயல் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ பயல் 1 பார்த்துடலாம். பயல் 1 நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின் எஸ் ஆர் நோ உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆரஞ்ச். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் 7 ஆஃப் கப்ஸ், மெஜிஷியன் அண்ட் த மிரர். டவர் வந்திருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் யோசித்து செயல் பண்ண வேண்டிய டைமுங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மீறி உங்களுக்கு நடந்திருக்கலாம். டவர் வந்திருக்கு. ஓகே, இனிமேல் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரிபியூட் கூட பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முன்னாடி நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ரிலேட்டட் எதுவாக இருக்கலாம் உங்களுடைய கொஸ்டின். பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் நினச்சிருக்க மாதிரி நடந்திருக்காது. பட் இனிமே நீங்கள் எப்படி வந்து அதில் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெஜிஷியன் அண்ட் த மிரர் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். யோசிச்சுட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மீன் வருது. ஸோ உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு இந்த இதில் எடுக்கிறேன்.
சம் மிஸ்டேக் அதில் இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து சரி, ஒரு கார்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நான் எடுக்கிறேன். ஜஸ்டிஸ் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள். ஸோ அதற்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுதுங்க. இது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு சேஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த டிமாண்ட் கொடுப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் நடக்கணும், இந்த பர்சன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது பெட்டர். நீங்கள் வந்து ஒரு 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 தீர்க்கமாக முடிவு எடுத்துகிட்டு அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறது பெட்டர். ஸோ எதுவுமே வந்து சட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க. சட்டுன்னு வந்து அதில் வந்து ஒரு இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய அதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் அதில் வந்து ஒரு கஷ்டங்கள் வேண்டாம் அப்படின்றது தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது கிடைக்கும். பட் எப்போ அப்படின்றது பார்த்துடலாம். இந்த டைம் பீரியட் எப்போ அப்படின்றது காட்ட போகுது. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மே அப்படின்றது வருது. ஸோ இது வந்து இப்போ நெக்ஸ்ட் மே அப்படின்றது வருது. ஸோ கம்மிங் மேயாக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மே கூட இருக்கலாம். ஸோ டைம் கூட காமிச்சிருக்கு 5 மணி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு அவசரம் வேண்டாம் எதுவுமே அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. நிதானம் தேவை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த கோகோனட் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து எஸ் ஆர் நோ. 7 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், சன், ஹெர்மெட் அப்படின்றது வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 70% இந்த நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். ஏன்னா முன்னாடி உங்களுடைய எஃபர்ட் தெரியுது. நீங்கள் நிறைய அதுக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது, இல்லை மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அலைன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து தொழில் அப்படின்றது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஹெர்மன் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு விரக்தி தன்மை அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அது நடக்குமா நடக்காதா, இல்லை வந்து ஒரு நீங்கள் கொடுத்த எஃபர்ட் வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்காது. பட் இனிமேல் வர ஒரு டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்குங்க. ஸோ அதுக்காக பயப்பட வேண்டாம், இல்லை வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ டைம் பீரியட் பார்க்கலாம் என்ன உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எந்த பீரியட்குள்ளே உங்களுக்கு வந்து இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. பாசஸ் அண்டு ஹடில்ஸ் இன் ஒர்க் அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ மேபி இது வந்து அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அட் ப்ரெசன்ட் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா வந்து நிறைய ஒரு அதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனாலே வந்து சில விஷயங்கள் வந்து நீங்களாகவே ஒரு மனசு கேட்கல, ஒரு வேலை பண்ணுறதுக்கு இல்லைனா வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கார்டு காமிக்குது. உங்களுக்காக இந்த டைம் பீரியடில் இன்னும் ஒரு கார்டு நான் எடுக்கிறேன். 1 செகண்ட். ஸோ இது வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுடைய இதுதான் காமிக்குது. திங்கிங் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதான் இது காமிக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும், இல்லை எப்படி வந்து இது கொண்டு போகணும், எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு திங்கிங் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்த எஃபர்ட் அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே. இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு வந்து பார்க்கலாம். என்ன ஒரு டைம் பீரியட் உங்களுக்குள்ள. ஸோ இந்த எனர்ஜி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த எனர்ஜி வர உங்களுக்கு வந்து இந்த பாசஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த எனர்ஜி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படின்றது இருக்குது. சில வந்து ஆசைப்பட்டு அந்த விஷயத்தில் இறங்கியிருக்கலாம், சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு. பட் ஆனால் கொஞ்சம் டிலே இருக்கலாம். அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ கண்டிப்பாக நான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஓகே. ஸோ இன்னும் ஒரு கார்டு உங்களுக்கு வந்து டைம் பீரியட். மறுபடியும் யுவர் ஒர்க் இஸ் டிலேட் அப்படின்றது வருது. ஓகே. இன்னும் ஒரு கார்டு இன் 60 days அப்படின்றது வருது. ஓகே. இந்த கார்டு உங்களுக்கு வருது. ஒர்க் இஸ் டிலேட், யுவர் ஒர்க் இஸ் டிலேட் அப்படின்றது. மேபி இனிமேல் உங்களுடைய ஒரு இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஒரு சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். இன் 60 daysல ஏதாவது ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வந்து நீங்களாக போகுது. மேபி அட் ப்ரெசென்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் இந்த மாதிரி போயிட்டுருக்கலாம். நீங்கள் வருத்தப்பட்டுருக்கலாம். அதனால தான் 2 கார்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. உங்களுடைய மனமும் அந்த மாதிரி தான் அந்த திங்கிங் பண்ணிகிட்ருக்கு. 2 கார்டு நீங்கள் பாருங்கள். 10 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த 10 அடிக்கடி நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கலாம். ஓகே. ஸோ சம்திங் உங்களுக்குள்ளேயே அந்த வருத்தம் அப்படின்றது வந்து இங்கே இருக்கிறனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இந்த 60 daysல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தொழிலில் இருக்கலாம், உங்களுடைய லைஃப்பில் இருக்கலாம், சம்திங் ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 3மே 10 வந்திருக்கு. நான் இதை கவனிக்கலைங்க, சாரி. 10 இங்கேயும் 10 இங்கேயும் 10 தாங்க வந்திருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் 10 உங்களுக்கு போய் புது 10 வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது மீனிங். ஸோ இந்த டிலேஸ் முடிய போகுதுங்க. இந்த 60 daysல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பயல் 3 இந்த ஆப்பிள் வந்து சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் போயிடலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்குமா, எஸ் ஆர் நோ, யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு 9 of Cups, Hanged Man, Broken Heart அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. இதில் நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஸோ 2 நான் ஒரு கார்டு எடுக்கிறேங்க. இதில் முதல்ல ஒரு கார்டு எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குமா? நிறைய இந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்றீங்க. சிலருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரியூனியன் இருக்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தான் போயிட்டுருக்கு. ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, இல்லை வந்து கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி, என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே. இப்போ ஒரு கார்டு தான் வேணும். ஒரு கார்டு எடுக்கலாம். ஓகே. ஒரு கார்டு ரெஸ்ட் அண்ட் ரெஜுனேஷன். ஸோ ஓவராக நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது இல்லை, ஹெல்த் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு மனசை வந்து நிலைப்படுத்திக்கோங்க. ஓகே. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால தான் அது மூலயமா ஸோ ஃபர்தர் உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக போயிட்டுருக்கலாம் மேபி. ஏன்னா 3 கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ரோக்கன் ஹார்ட், ஹேங்க்டு மேன் அண்டு ரெஸ்ட் அண்ட் ரெஜுவேஷன். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லாமல் இருக்கலாம் மேபி நியர். ஸோ அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. ஸோ டோன்ட் வரிங்க. உங்கள் யூனிவர்ஸை நம்புங்க, உங்களை நம்புங்க, பயப்படாதீங்க. அதே மாதிரி வந்து கடவுளை வேண்டிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருந்து ஒரு கார்டு நான் இதில் எடுத்தாச்சு. இந்த இதில் இருந்து ஒரு கார்டு எடுக்கலாம். எஸ், உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே. ஏன்னா வந்து இது வந்து சிலருக்கு வந்து ஒரு செட்டில் அப்படின்ற மாதிரி வருதுங்க. செட்டில் விஷயம், அந்த வேர்டு எனக்கு வருது. ஒரு நிம்மதியாக ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனம் இருக்கலாம். அது வந்து வேலையில் இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை பசங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கலாம். ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. மனசில் அதுதான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆகும்.
பட் இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ரொம்ப வந்து நீங்கள் மனசில் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் எங்கே ஆகுமோ அங்கே போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றுங்க. ஓகே. ஏன்னா இதில் வந்து மெயினாக இங்கே வந்திருக்க கார்டு வந்து 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வரும்போது ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக வருது. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து டைம் பீரியட் பார்க்கலாம் என்ன வருவது அப்படின்னு. நவம்பர் மந்த் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. 12 o'clock அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நவம்பர் மந்த் தான் கண்டிப்பாக வர்ற நவம்பர் மந்த்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் கொஷினாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். கடவுளை கும்பிட்டே வாங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு ஒரே ஆயிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே. ஸோ பயல் 4 பார்க்கலாம். பயல் 4 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ ஓகே, பயல் 4 இந்த பைனாப்பிள் வந்து சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் போயிடலாம். இந்த பைனாப்பிள் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்கு வந்து எஸ் ஆர் நோ, உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது யூனிவர்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்துடலாம். ஜட்ஜ்மெண்ட், மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட், டெத் அப்படின்றது வந்திருக்குங்க. ஓகே, நான் இதில் ஒரு கார்டு எடுக்கிறேன். என்ன வருது நெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்துடலாம். இது சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜட்ஜ்மெண்ட் இந்த பர்சன்ட்ட இருந்து. பட் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கிளியர் சொல்யூஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது. மேபி சிலருக்கு வந்து இது வந்து ஓகே எனக்கு தோணுது ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்சன் மூலியமாக. மேன் ஹோல்டிங் அ ஹார்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஜெண்டர் நீங்கள் மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் சம் கிளாரிஃபிகேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனில் வந்த அப்புறம் தான் இந்த கனெக்டிவிட்டியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ என்ன இருந்தாலும் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ சம் ஆக்ஷன் அப்படின்றது இங்கே தெரியுது. கண்டிப்பாக எடுப்பாங்க, இந்த பர்சன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ சம் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், இந்த பிரச்சனையில் இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் பீரியட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்லணும் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக 70% அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு சிச்சுவேஷன் 70%. இவங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் அப்படின்றது இவங்களால் எடுக்க முடியும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து மாறப்போகுது. ஓகே, இந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் இன் 4 months அப்படின்றது. ஸோ 10-15 10-15 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இன் 4 monthsக்குள்ளே இந்த பர்சன் மூலயமா சம் ஜட்ஜ்மெண்ட் சொல்யூஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இவங்க வந்து சிலர் வந்து ஒர்க்கில் கூட இருக்கலாம், சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இவங்க மூலயமா சம் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க மூலயமா கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.